அட இந்தி கூட்டணி தான்ப்பா வெற்றி பெற போகுது அப்படி இப்படின்னு கதைகளை அள்ளி விட்டுட்டு இருக்க திராவிட கொத்தடிமைகளுக்கு சோகமான ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த சோகமான செய்தியும் திமுகவோட தேர்தல் ஆலோசகராக இருக்கிற பிரசாந்த் கிஷோர் அவர்களே வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் கிஷோர் இந்த பேர் நமக்கு கூட ஒரு புதிய பேர் போல தெரியலாங்க. ஆனால் திமுகவினருக்கு இந்த பேர் ரொம்ப பரிச்சயப்பட்டு போன பேர். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் எப்படி நடக்கணும், எந்த திசையை நோக்கி நடக்கணும், அவர் என்ன கலர் சட்டை போடணும், அவர் துண்டு சீட்டை எந்த பக்கத்தில் வச்சு படிக்கணும் போன்ற பல்வேறு ஆலோசனையை வழங்கினவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த காலகட்டங்களில் திமுகவோட தலைவரே பிரசாந்த் கிஷோர் தான். ஒரு பிராமணரை பிரசாந்த் கிஷோர் அவர்களை நம்பி திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு திமுகவினர் கண்டுட்டு இருக்க கனவுல மண்ணள்ளி போட்டிருக்காரு. அப்படி என்னங்க செஞ்சிட்டாருன்னு பார்க்குறீங்களா? இங்கே இருக்கிற திமுகவினர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த உடனே ஐயோ இங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு செல்வாக்கே இல்லை, அவர் வெற்றி பெற போகிறதே கிடையாது, மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக போகிறாரு, அப்புறம் நம்முடைய தமிழகத்தில் இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அங்கே துணை பிரதமராக போகிறாங்க, தமிழகத்துக்கு சின்ன ஐயாவாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக போகிறாங்க, அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்க. இவங்க மட்டும் அப்படி உருட்டலைங்க. நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் போர்வேல இருக்கிற ஒரு சில கொத்தடிமைகளும் இதே மாதிரி தான் உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த உருட்டுக்கெல்லாம் வேட்டடிக்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் ரொம்ப தெளிவான விஷயத்தை யதார்த்தத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. அடுத்து மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுது, ஏன்னா மக்களுக்கு இந்த ஆட்சியை மாற்றணும், இந்த தலைவரை மாற்றணும் அப்படிங்கிற கோபம் மக்கள்கிட்ட இல்லை. மக்களுக்கு சிறு கவலைகள், அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு கூட இருக்கு. ஆனால் அது ஆட்சியை மாற்ற அளவுக்கு அவங்கள்ட்ட கோபமா இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தாண்டி அவரை விட பாப்புலரான லீடர் யாருமே கிடையாது, ராகுல் காந்திக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாது அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு திமுகவோட முன்னாள் தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ இடங்கள் கிடைக்கும்னு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 370க்கு மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணும், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவார் அப்படிங்கிற விஷயத்தை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 3வது காலகட்ட ஆட்சியில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கணிச்சிருக்காரு. என்ன முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்தப்பவே எல்லாரோட கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, பெட்ரோல் டீசல் விலையும் ஜிஎஸ்டி வரிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. ஏன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக முதல் கொண்டு கத்திட்டு இருந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தோன்னா திமுக என்ன பண்ணாங்க, பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 3வது காலகட்ட ஆட்சியில நிச்சயமாக பெட்ரோல் டீசலையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த மாதிரி அவர் இந்த உண்மையை போட்டு உடைக்க இங்க இருக்கிற திராவிடர்கள், இங்க இருக்கிற திமுக காரங்கள என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் எவ்வளோ கூட்டம் குடிச்சு தெரியுமா, அப்பா அங்கெல்லாம் அவங்க கூட்டணி சேர்ந்ததுனால அங்கே சீட்லாம் அள்ள போகுது அப்படின்னு கதைகளை விட்டுட்டு வர்றாங்க. இவங்களுக்கு 2019 தேர்தலை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஓட்டு எவ்வளவு தெரியுமா, வெறும் 5 to 6% ஓட்டு தான் இருக்கு. அப்ப காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்தா இங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத 2019க்கு நம்ம போய் பார்த்தாலே தெரியும். ஏன்னா 2019 காலகட்டத்தில் இங்க இருக்கிற திமுக அதிமுக போன்ற கட்சியா இருக்கிற அகிலேஷ் யாதவோட கட்சியும் மாயாவதியோட கட்சியும் ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இருந்து கூட்டணி அமைச்சாங்க. 2 பேருக்கும் கணிசமா 20 விழுக்காட்டுக்கு மேல வாக்கு வங்கி இருக்கு. அவங்களுடைய கட்சிக்காரங்களும் பெரிய அளவில் இருக்காங்க. எல்லா பகுதியில் கட்டமைப்பு கூட இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உத்தரப்பிரதேசத்தில் இவங்களால வீழ்த்த முடியல. இப்ப 5% 2% இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் அகிலேஷ் யாதவ் சேர்ந்தா அங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்த முடியுமா அப்படின்னு
அங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்களாம் சவால் விட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு பண்ணும் அப்படின்னு தான் யதார்த்தத்தை பேசக்கூடிய, உண்மையை பேசக்கூடிய தேர்தல் ஆய்வாளர்கள் கூட தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.